ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கிங் சதீஷ் இவர் நேம். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெட் ஓனர்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு பசங்களுக்கான ஓனர் தான் இவர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ஸை வந்து பெட்ஸாக பார்க்காம கூட பிறந்த தான் பெற்ற பசங்களை தான் பார்த்துட்டு இருக்காரு இப்போ வரைக்குமே. இவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணிப்போம். நீங்கள் ஒரு பெட் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ சார். வணக்கம் சார். உங்கள் பற்றி சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க சார். வணக்கம் சார். என்னோட நேம் சதீஷ். ஆக்சுவலாக பாஸ்ட் 8 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இவங்களாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு பெற்காத பிள்ளைங்க தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தான் கேர் பண்ணிட்டுருக்கோம். இவங்களோட ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஜெர்மனி. இவங்களோட ஜெர்மனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹண்டிங்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆரம்ப காலத்தில். அதுக்கப்புறம் அப்போ அப்படியே நாள் கடத்த எங்களுக்கு ஃபேவரட் ஒரு பெட் ஹோமே மாறிட்டு இருக்கிறதுல ரொம்ப ஒரு கம்பெனியனான டாக்னு வந்து நம்ம டேஷன்ஸ்னு சொல்லலாம். இட்ஸ் அனதர் நேம் இஸ் டாக்ஸின்னு சொல்லுவாங்க, சாசேஜ்னு சொல்லுவாங்க இதுங்களை. சரிங்களா, பாயிண்டில். ஸோ இதுங்களோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபர் ஆக்டிவில் நம்பர் 1. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டான டாக்ஸு. ஸோ நம்ம என்ன கமெண்டிங் பண்ணுறோன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறக்கூடிய டாக்ஸ். ஸோ லைக் ஓகே சார். இப்போது டாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீட்ஸ் இருக்குது. டாபர்மேன் இருக்குது, லேப்ரடார் இருக்குது, ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான இருக்குல்ல. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ரீட்ஸில் குறிப்பாக டேஷன் எதுக்கு செலக்ட் பண்ணீங்க? டேஷன்ஸ் இது ஒரு நல்ல ஒரு கேள்வி தான். ஆக்சுவலாக முக்கியமாக பார்த்தீங்கன்னா டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற அதர் ப்ரீட்ஸை விட இவங்க ஆக்சுவலாக வந்து சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக இருப்பாங்க. பட் இவங்களோட ஹைப்பர் ஆக்டிவ்ஸ் மற்ற ஆக்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு அதர் ப்ரீட்ஸை விட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் இது வந்து எக்ஸலண்ட் டாக். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு டாபர்மேன், ராட்வீலர், ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸை விட அந்த கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்தளவுக்கு மைன்யூட் கார்டிங். ரொம்ப ஒரு சின்ன ஒரு கிளிப் ஆஃப் சவுண்ட் கேட்டால் கூட உடனே இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு இதில் சைல்டு ஃப்ரெண்ட்லி. என்ன ஒரு குழந்தை இப்போ நம்ம கிட்ட விட்டாலும் அட்டாக் பண்ணுறதோ இல்லை கடிக்கிற தன்மையாக இருக்காது. இவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்லி டாக்ன்றதுல இது ஒரு முக்கியமான பட்டாக நம்ம சொல்லலாம். நீங்கள் வந்து எத்தனை டாக்ஸ் இப்போ வளர்க்குறீங்க? டேஷனில் மட்டும் வளர்க்குறீங்களா இல்லை மற்ற டாக்ஸும் வளர்க்குறீங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எத்தனை பேர் வளர்க்குறதுக்கான எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு என்ன ஆகுது ஒரு மாதத்துக்கு? எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 7 டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே ஃபீமேல்ஸ் தான் வச்சுருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு பாஸ்ட் 8 இயர்ஸாக நான் இவங்களாம் வச்சுருக்கேன். சரிங்களா, இதோடைய மற்ற டாக்ஸ் கம்பேரிசன் ஹைப்ரிட்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா இவங்களோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்னு சொல்லுவேன் நான். இப்போ என்னோட ரெகுலர் ப்ரீடிங் என்னோட ஃபீடிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை ஃபுட்டு பெடிகிரி மாதிரி நம்ம போடுவோம். மத்தியானத்தில் பார்த்தீங்கன்னா பாயில்ட் எக்ஸ் ஆர் வெஜிடேரியன் ரைஸ், நைட்டில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதர் ஆர் சிக்கன் ரைஸ். ஸோ இவங்களோட மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மற்ற டாக்ஸை கம்பேர் பண்ணால் மந்த்லி ஒரு 3000 இவங்க அதுக்கு கம்மியாகவே அஃபோர்டபுளாக முன்னிருக்கும். ஸோ இது பெரிய எஃபர்ட் எடுத்து நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளோட ஹோம் ஃபுட்லேயே இவங்க சூட்டபுள் இருப்பாங்க. ஆக்சுவலாக சார் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து பெரிய பெரிய ப்ரீட்ஸ்லாம் இருக்குது. சில பேருக்கு வந்து வீடு சின்னதாக இருக்கும், ஆனால் வந்து ஒரு டாக் வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேஷன் வந்து நல்ல ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ஏன்னா வந்து இவங்க வந்து ரொம்ப காம்பாக்டாக இருப்பாங்க, அந்த ஸ்பேஸ்க்குள்ளே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் வந்து இவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கி கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அப்படின்றதுனால வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க இல்லைனா வந்து உங்கள் வீட்டில் வந்து ஸ்பேஸ் அதிகமாக இல்லை, நான் வந்து ஆனால் டாக் வளர்க்குற ஆசை மட்டும் இருக்குது, கண்டிப்பாக வளர்க்கலாங்க. டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். சார் இப்போ வந்து புதுசாக டாக் வளர்க்குறாங்கல்ல சார், அவங்களுக்காக சில டிப்ஸ் அண்ட் ப்ரோஸ்லாம் நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம். புதுசாக வளர்க்குறவங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம்? சில பேர் வந்து நிறைய பேர் ஃபஸ்ட்டு வாங்கிடுவாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கிடுவாங்க. வாங்கினதுக்கப்புறமா வந்து வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து இன்னொருத்தவங்கிட்ட வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம் புதுசாக பெட் வளர்க்குறவங்களுக்கு? இது ஒரு முக்கியமான கேள்வி தான். ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டேருந்து பப்பி வாங்குறவங்க ஒரு 2 months 3 months வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் எல்லா பெட் லவர்ஸுக்குமே. ஒரு பெட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி பெஸ்ட்டு கம்பெனினா வளர்க்க. அப்படி சூஸ் பண்ண முடிஞ்சால் மட்டும் தான் நம்ம ஒரு பெட் வளர்க்க முடியும். ஏன்னா அதுக்கான டைம் நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும். அது வந்து ஒரு டாய் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பை பண்ணிவிட்டு போர் அடிச்சதுக்கப்புறம் சில பேர் தூக்கி போடுற மாதிரி அப்படி இல்லாமல் அதுங்களை உங்கள் குடும்ப உறுப்பினராக நீங்கள் கருதுனீங்கன்னா அது அந்த மாதிரி கொடுக்கணுன்ற எண்ணமும் வராது. இன்னொன்று மெயின் திங், நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க டாக் வாங்கிட்டாக்கா நம்ம அதுக்குன்னு ஒருத்தர் மெயின்டைன் பண்ணணும், குளிப்பாட்டிட்டு இருக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக வந்து ரெகுலராக குளிப்பாட்டணுன்றதில்ல. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை டாக் குளிப்பாட்டி கரெக்டான குரூமிங்கில் வச்சாலே போதுமானது. சரிங்களா, ஸோ ஒரு பெட்டு வாங்குறதுக்கு முன்னாடி அதை நம்ம கூட ஒரு 14 வருஷம் நம்ம கூட வளரப்போகுது. நம்ம எப்படி நம்ம வீட்டில் பசங்க நம்ம கூட ஒருவங்க இருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம பெட்டை கருதி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது பெஸ்ட்டு கம்பெனினா என்னைக்கு அமையும். ஓகே சார். இப்போ வந்து புதுசாக டாக் வாங்குறவங்க வந்து ரேபிஸே அவ்வளோ அவசியமானதாக இருக்குது, ரேபிஸே அவ்வளோ முக்கியமான விஷயமா இருக்குது டாக் வாங்குறவங்களுக்கு? ஓகே சார். ரேபிஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா டாக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபுட்டை விட வேக்சின் ஃபஸ்ட்டு.
எந்த அளவுக்கு நீங்கள் ஃபுட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும் அதே அளவுக்கு நீங்கள் ஒரு டாக் வாங்கினீங்கன்னா அது கரெக்டான வந்து ஃபஸ்ட்டு வேக்சின் 40 டேஸில் போடுறது, அதுக்கப்புறம் வந்து 3 மாதத்துக்கு ஒரு டியூமிங் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் திங் வருஷம் இயர்லி ரேபிஸ் கம்பல்சரி. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் கேட்டுங்க. ரேபிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா முக்கியமாக டாக்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய டிசீஸ் அது ஆக்சுவலாக. அது அவங்க மூலியமாக இல்லாமல் அவங்க சப்போஸ் போய் நம்மளை ஃபைட் பண்ணாலோ இல்லை நகத்தை வச்சு பண்ணாலோ அதனால் அது நமக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரேபிஸால் பாதிக்கப்பட்டவங்க எந்த அளவுக்கு அவஸ்தை அனுபவிக்கிறாங்கன்ட்டு. டாக்ஸோட சென்ஸ் வருது அப்படிங்கிறாங்க. சில பேர் இன்னி வரைக்கும் அதெல்லாம் பொய் நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. இன்னி வரைக்கும் உண்மையான விஷயங்கள் அது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் இயர்லி வேக்சின்ஸ் எந்த டேட் அந்த டேட்டோ கரெக்டாக அந்த டேட்டை வந்து ரேபிஸ் பண்ணுறது மிக முக்கியமான விஷயமா இருக்கும். இப்போது இந்த மாதிரி வந்து பப்பீஸ் அப்படின்ற விஷயத்துக்கு வர்றப்போ பப்பீஸ் அப்படின்ற விஷயத்தை வந்து குவாலிட்டியாக சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, இந்த கேசிஐனா என்ன அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்க? கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக பப்பீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாகுடைய பப்பி சூஸ் பண்ணுறீங்கன்றது ப்ரீடுன்றது எல்லோருடைய ஆப்ஷனாக இருக்கும். சரிங்களா? ஒரு ப்ரீட் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஒரு பப்பி எடுக்கிறீங்க குவாலிட்டி வைஸ் அப்படிங்கிறது என்னன்றது நான் சொல்லிடுறேன். முதல்ல வந்து நீங்கள் கூடிய மட்டும் அதோட ஜென்ரேஷன்ஸ், அதாவது அதோட அம்மா அப்பா அதை நீங்கள் பார்க்க முடிகிற அளவுக்கு நேரில் பார்த்து வாங்குறது நல்லது. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பப்பீஸை வந்து ஆன்லைனில் பார்க்குறது, புக் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கிட்ட ஒரு பப்பி காமிச்சாங்க, இன்னொரு பப்பி வந்துருச்சு, குவாலிட்டி கம்மியாக இருக்குன்றாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு பப்பி வந்து வீட்டில் வளர்த்து அதை ப்ரீட் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் ரெஃபரன்ஸாக சூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு பப்பியாக அமையும் கண்டிப்பாக. ஒன்று. இன்னொன்று, பப்பி வந்து கூடிய மட்டும் கேசிஐ சர்டிஃபிகேட்டோட வாங்குறது நல்லது. ஏன் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கேசிஐன்றது நான் சொல்லிடுறேன். கேசிஐன்றது பார்த்தீங்கன்னா நம்ம கெனல் கிளப்லேருந்து ரெஜிஸ்டர் பண்ண ஒரு சர்டிஃபிகேட், லைக் நம்மளோட பர்த் சர்டிஃபிகேட் மாதிரி தான் அது. அது எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்று மைக்ரோ சிப்னு ஒரு சர்டிஃபிகேட்டோட வரும். அது உங்களோட டாகோடைய பார்த்தீங்கன்னா இயர்ஸில் வந்து அது ஏர் கண்டென்ட் அதை வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல்லாக நம்மளோட பிளட் செல்ஸில் அது கலந்துரும். உங்கள் சப்போஸ் டு பி உங்கள் டாக் வந்து ஒரு இடத்துல தொலைஞ்சு போச்சு, உங்களால் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, நீங்கள் அங்கேயும் விளம்பரம் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த கெனல் சர்டிஃபிகேட்டில் அந்த கொடுக்கப்பட்ட மைக்ரோ சிப்பில் ஒரு 40 டிஜிட் நம்பர் இருக்கும். அதை நீங்கள் தட்டினீங்களான்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பப்பி இப்போ கரண்ட் ப்ரெசென்ட் எங்கே இருக்குன்றதை அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பப்பியில் வரவங்க ஷோஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. டாக் ஷோஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கெனல் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அங்கே உங்களோட பப்பியோட நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஷோவில் காட்ட முடியும். ஸோ இதான் மெயின் பர்பஸ் ஆஃப் கேசி. ஸோ கூடிய மட்டும் ஒரு கேசி பப்பி வாங்குறது நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். கண்டிப்பாக சார். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து ஒரு டாக் காணாமல் போச்சுன்னா டெக்னிக்கலாக வந்து எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியும் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக்கலான இஷ்யூஸ்லாம் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான விஷயம் இது. இப்போ அடுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பப்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ பப்பீஸ் வந்து எந்த ரேட்டில் வந்து செல் பண்ணுவீங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் எவ்வளோலேருந்து எவ்வளோக்கு போகன்றத ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பப்பீஸ் நம்ம செலக்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்றப்போ இப்போது வீட்டில் வளர்க்குற பெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் கொடுக்கலாம். இப்போது சில பேருக்கு வந்து ஃபுட்ஸ்லாம் எதுவும் கொடுக்க தெரியாமல் கொடுத்து அவங்களுக்கு வந்து டிசீஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குல்ல. ஸோ என்ன மாதிரி ஒரு ஃபுட் ஐட்டம் தான் மெயின்டைன் பண்ணலாம் டாக்ஸ்க்கு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது முக்கியமான ஒரு விஷயம் தான். நிறைய பேர் நமக்கு தெரிஞ்ச இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு கொடுக்குறாங்கல்ல, கொஞ்சம் அன்நாலேஜெலாம் என்ன பண்ணுறாங்க, சில கொடுக்கக்கூடாத ஃபுட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாக்ஸுக்கு வந்து உப்பு போட்ட ஐட்டம், ஆயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரம், இது மூணுமே வந்து தவிர்க்கணும் முக்கியமாக. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ற சாக்லேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுங்க வீதியே வந்து கொள்கிற அளவுக்கு ஒரு மோசமான விஷயங்கள். ஏன்னா நிறைய பேர் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாதி பக்கத்தில் நாய் நிற்குதுன்னு சொல்லிட்டு அதுங்களுக்கும் பாதி ஊட்டுறாங்க. இது நீங்கள் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு விஷத்தை ஊட்டுற சன்மம் தான் அது. ஆக்சுவலாக அது தெரிஞ்சு பண்ணுறதில்ல, நிறைய பேருக்கு அது அவேர்னஸ் தெரியறதில்ல. கூட மட்டும் ஹோம் ஃபுட் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி உப்பு, ஆயில், காரம் இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக டாக்ஸுக்கு, அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய குழம்பு, ரசம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து டாக்ஸுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. இது ப்ரிஃபரபிள் கிடையாது. ஸோ டாக்ஸுக்குன்னு இருக்கிற ஃபுட்டை உங்களால் கொடுக்க முடியல, அஃபோர்ட் பண்ண முடியல, நீங்கள் ட்ரை ஃபுட் வாங்க முடியலனாலும் கர்ட் ரைஸ், வெஜிடபிள் ரைஸில் உப்புகள் இல்லாமல் வேக வச்சு கொடுக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் டாக் ஹெல்த் கரெக்டாக இருக்கும். ஓகே சார். இப்போது உங்ககிட்ட வந்து லிட்டர் பண்ணி பப்பீஸ் இப்போ இருக்குதுங்களா, அவைலபிளாக இருக்குதுங்களா? ஆமாம் சார், நம்மக்கிட்ட இருக்குது. இப்போது என்னோட 2 ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இப்போ குட்டி போட்டிருக்கு. மேல் பப்பீஸ் இருக்குது அவைலபிள், ஃபீமேல் பப்பீஸ் ஒரே ஒரு பப்பி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ சாரோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்பிளேல போடுறேன். உங்களுக்கு பப்பீஸ் வந்து குவாலிட்டியான பப்பீஸ் வேணும் அப்படின்றப்போ வந்து நீங்கள் இதை கான்டாக்ட் பண்ணி பப்பீஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இப்போது இதெல்லாம் தாண்டி நாம் வந்து வீட்டில் பப்பீஸ் வளர்க்குறோம். சரிங்களா? இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம காசு கொடுத்து வீட்டில் பப்பி வளர்க்குறோம், ஸ்ட்ரீட்டில் இருக்கிற டாக்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுது, அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வீட்டுக்கு கூட்டு வந்து வளர்க்குறது ஓகே, தெருநாய்கள் நிறையா இருக்குல்ல, அதுங்களுக்கான ஒரு என்ன பண்ணலாம், அந்த அந்த ஏக்கத்துக்கு அந்த பாசத்துக்கு ஏங்கும் பார்த்தீங்களா சில நாய்ங்களாம். இப்போ தெருநாய்களுக்கு வந்து சாப்பாடு சரியாக கிடைக்கிறது இல்லை, நிறையா ஆக்சிடென்ட்லாம் நடக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.
கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாராலையுமே வந்து ஒரு ஸ்ட்ரீட் டாக் அவாய்ட் பண்ணி வீட்டில் வளர்க்க முடியுமான்னு கேட்டால் ஒரு சில பேர் நாட்டு நாய் விருப்பப்பட்டு வளர்க்குறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரே நேரத்தில் நம்ம வந்து எல்லா டாக்ஸையுமே காப்பாற்ற முடியாது, அது வந்து நம்மளுக்கே விஷயம் இல்லை. ஆனால் அவங்கவுங்க தெருக்கு ஒரு சில எப்பயுமே ஒரு ஸ்ட்ரீட்டில் கண்டிப்பாக ஒரு 4-5 ஸ்ட்ரீட் டாக்ஸ் அது வாழுதுங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்க எப்படி இருந்தாலும் அடுத்த வீட்டில் ஒரு துணி இல்லை, சாப்பாடு இல்லைன்னு குழந்தைங்க வந்து நிற்கும்போது எப்படி ஹெல்ப் பண்ணுறோமோ, அதாவது உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நீங்கள் வீட்டில் நல்லா ஓரளவுக்கு சாப்பாடு கெட்டு போச்சு, எவ்வளோ வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு வேணான்னு சொல்லி குப்பை தொட்டியில் போடுறாங்க. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணாமல் உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு போட்டிங்கன்னா அதுங்களுக்கு நமக்கு வந்து அதுங்களுக்கு ஒரு நாள் ஃபுட்டு, அதுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை அது சரிங்களா. ஒரு நாள் ஃபுல்லாக அதுங்க சாப்பிடாமல் பட்டினி இருக்கும். நீங்கள் போடுற கொஞ்சம் அந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல உயிர்களை காக்கும். ஸோ அதனால் அவங்கவுங்க ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிட்டாலே அது நல்லபடியாக வாழுன்றது என்னோட கருத்து. ஓகே சார். இப்போ அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால பெட்ஸ் வளர்க்குறதுல இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அவங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறமா இன்னும் நிறைய வீடியோஸில் வந்து பெட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் திவாகர். பை.